ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணணும், அதாவது நிறைய பேருக்கு வந்து எனக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்கிறேன். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ப்ரவுட்ஸு சூப்பராக நல்லா வளர்ந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ நான் வந்து 2 கப்பு வந்து எடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து வாஷ் பண்ணி நல்ல ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணுங்க. வாஷ் பண்ணாமல் சோக் பண்ணவே கூடாது. ஸோ நல்ல ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோக் பண்ணுங்கள். இப்போ இது நான் நல்லா வந்து 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி இப்போ நான் வந்து சோக் பண்ணிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 9:30 ஆகுது. ஸோ இது நாளைக்கு மார்னிங் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 12 ஹவர்ஸ் வரைக்கும் இது நல்லா சோக் ஆகணும். அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே நீங்கள் சோக் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வைங்க. ஏன்னா இது வந்து நல்ல ரைஸ் ஆகி வரும். ரொம்ப கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்புறமா சரியாக வந்து சோக் ஆகாமல் உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸு சரியாக வராது. அதனால் நிறைய தண்ணி, இந்த மாதிரி தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா இந்த மாதிரி பெரிய கண்டெய்னரில் வச்சுட்டு நீங்கள் சோக் பண்ணுங்கள். இப்போ நான் அது மூடி போட்டு நம்ம சோக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நான் டைம் பார்த்திங்கன்னா இப்போது 9:15 ஆகுது. ஸோ 9:30 ஆக போகுது. ஸோ நல்லா சோக் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த தண்ணியோடு நம்ம அப்படியே வந்து இது பண்ணக்கூடாது. இது நல்லா 2 வாட்டி ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய நேரம் 12 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இதோட வடிகட்டி அப்படியே ஓரமாக வச்சோன்னா அது வந்து ஃபங்கஸ் வரும். அதனால் திருப்பி இது வந்து ஒரு 2 வாட்டி நல்லா அலசிட்டு அப்புறமா அதுக்கு இது ஸ்ப்ரவுட்ஸ்க்கு நம்ம தனியாக வைக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கீழே இதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு இது கீழே வந்து இது வச்சுக்கோங்க. இது அப்படியே இப்போ நம்ம இப்படி ஊற போட்டுக்கலாம். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி வச்சுடுங்க. அதே மாதிரி நல்லா ஓரமாக இந்த மாதிரி வச்சுடுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்சம் சன்லைட்டும் இப்படி வர மாதிரி இந்த மாதிரி ஒரு இதில் வைங்க. ஸோ நான் இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அதை அப்படியே ஒரு இன்றைக்கி ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் அப்புறமா ஆஃப்டர்நூன் மத்தியானம் வந்து அப்பப்போ நம்ம வந்து அதை இப்படி ஃப்ளிட் பண்ணணும். ஒரே இதில் பொசிஷன் இருந்தால் கூட ஸ்ப்ரவுட்ஸ் வளராது. அதனால் நம்ம அப்பப்போ அதை வந்து ஃப்ளிப் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நல்லா வளரும். ஸோ இப்போ நம்ம இது வச்சாச்சு. அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்திருக்கு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் குட்டி குட்டியாக எல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வரணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே இருக்கிறது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஈரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மேலே கொண்டு வரணும். நம்ம கொண்டு வந்துட்டு திருப்பி இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க. பாருங்கள், ஈரம் பாருங்கள், கீழே இருக்கிற அடியில் இருக்கிறதெல்லாம் ஈரம். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கேப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது விட்டுட்டு திருப்பி நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். இன்னும் நிறைய நல்லா வரல, இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு வர்றதுக்கு. நாளைக்கு மார்னிங் பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கும். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது நெக்ஸ்ட் டே, அதாவது நேற்று இல்லாமல் இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒன்று ஃபுல்லாக ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. ஸோ இதுக்கு மேலே இதை வெளியில் வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து தோசை பண்ணலாம். அப்புறமா சப்பாத்திக்கு சைட் டிஷ் கிரேவிக்கு பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.
நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் வச்சிங்கன்னா அப்படியே 1 வீக்குக்கு அப்படியே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வர்றதுக்கு. ரொம்பவும் வெளில வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு மேலே வளராது. இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா இது ரூட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, எல்லாம் காஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுடுங்க. ஓகே, இப்போ நான் இதை வச்சு தோசை போடுறேன். தோசை தான் இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. தோசையும் கார சட்னியும். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இதுதான் தோசை, ஸ்ப்ரவுட்ஸ் தோசை. பாருங்க, இது எப்படி அரைக்கணுன்னா மிக்சியில் வந்து கொஞ்சோண்டு இப்போ நம்ம முளை கட்டணும்ல ஸ்ப்ரவுட்ஸு, அதுவும் அப்புறமா ஒரு பீஸ் நல்லா இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சும்மா எல்லாம் ஒரு கரண்டி நார்மல் மாவு இருக்கும் இல்லையா, அதோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை நல்ல மெல்லிசாக சுட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல பொடியாக நறுக்கின ஆனியன்ஸ் மேலே பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட் இன்றைக்கி இதுக்கு நான் வந்து கார சட்னி தான் செய்கிறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் தோசை, இது கூட கார சட்னி சூப்பராக இருக்கும் காம்பினேஷனில். ஒயிட் சட்னி விட கார சட்னி தான் ஸ்ப்ரவுட்ஸ் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. கிட்ஸுக்கு அவ்வளோ நல்லது, நம்மளுக்கே நல்லது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இனிமேல் ஸ்ப்ரவுட்ஸ் வரலன்னு நினச்சிங்களோ இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக ஸ்ப்ரவுட்ஸ் உங்களுக்கும் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீட் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. டாட்டா, பை பாய்.